வணக்கம். உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. உப்பு நம்ம சாப்பாட்டுக்கு ரொம்ப சுவையை சேர்க்கக்கூடிய ஒரு பொருள், ரொம்ப அவசியமான பொருளும் கூட. ஆனா, இந்த உப்பு ரொம்ப உடம்புல அதிகமானாலோ, குறைந்தாலோ பலவித பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால உப்புனால எந்த பிரச்சனையும் வராம உப்பை எப்படி உபயோகிக்கிறது, பயன்படுத்துறதுங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல உப்புன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். உப்புங்கிறது நமக்கு தெரிஞ்சது கல் உப்பு அண்ட் டேபிள் சால்ட் 2 விதமான உப்பு நமக்கு தெரியும். இந்த டேபிள் சால்ட்டுக்கு ஒரு ரசாயன பெயர், கெமிக்கல் நேம் ஒன்று இருக்குது. அதுதான் சோடியம் குளோரைடு. இந்த சோடியம் குளோரைடு தான் அந்த டேபிள் சால்ட்டில் இருக்கக்கூடிய 2 விதமான தாதுக்கள். 40% சோடியம் இருக்குது, மிச்சம் உள்ளது குளோரைடாக இருக்குது. இந்த சோடியம் தான் நம்ம உடம்புல போய் நல்லதையும் கெட்டதையும் பண்ணுது. ஒரு ஒரு ஸ்பூன் டேபிள் சால்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 5 கிராம் உப்பு இருக்கும், அல்லது 5000 மில்லிகிராம் உப்பு இருக்கும். இந்த உப்புல 2300 மில்லிகிராம் சோடியம் இருக்கும், மிச்சம் உள்ளது குளோரைடா இருக்குது. இந்த சோடியம் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒரு சத்துங்க. இந்த சோடியம் தான் நரம்புகள் சரியா வேலை செய்யவும், தசைகள் சரியா வேலை செய்யவும், நம்ம உடம்புல நீர் சத்து சரியான அளவு இருக்கவும் ரொம்ப தேவைப்படுது. அதுதான் சோடியத்தோட முக்கியமான ஃபங்க்ஷனா அல்லது வேலையா நம்ம உடம்புல இருக்குது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது உலக சுகாதார மையம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உப்பு, அதாவது சோடியத்தின் அளவு 2300 மில்லிகிராம் தான் இருக்கணும், அதுக்கு மேல எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2300 மில்லிகிராம் கூட ஒரு வயசை பொறுத்து வித்தியாசப்படுது. 14ல இருந்து 50 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு 2300 மில்லிகிராம் சோடியம் சாப்பிடலாம், எடுத்துக்கலாம். 50ல இருந்து 70 வயது வரைக்கும் இருக்கிறவங்க 1300 மில்லிகிராம் சோடியம் அளவு எடுத்துக்கலாம். 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இன்னும் ரொம்ப கம்மியா சோடியத்தை சாப்பிடணும். 1200 மில்லிகிராம் தான் சோடியத்தை சாப்பிடணும். அதுக்கு மேல சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல் வரும்னு சொல்றாங்க. ஆனா பல ஆராய்ச்சிகள் முடிவுல நம்ம நாட்டுல இருக்கிற எல்லாருமே ஒரு நாளைக்கு தேவைக்கு மேல 3 மடங்கு சோடியத்தை அதிகமா எடுத்துக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த சோடியம் அதிகமா எடுத்துக்கிறதுனால உடம்புல நிறைய பிரச்சனைகள் வருது. என்னென்ன பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த சோடியத்துக்கு தண்ணீரை உறிஞ்சி வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதனால உடம்பு எடை அதிகமாகுது. 2வது, நம்மளுடைய இரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது. பெரும்பாலானவர்களுக்கு இரத்த அழுத்தம் வருவதற்கு காரணமே அதிகமான அளவு சோடியத்தை எடுத்துக்கிறது தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 3வது பார்த்தீங்கன்னா, இந்த இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால இருதய நோய், சிறுநீரக கோளாறு இதெல்லாம் வருது. 4வது, இந்த சோடியம் ரொம்ப நாளைக்கு அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா ஸ்ட்ரோக் அல்லது பக்கவாதங்கிற வியாதி வருது. ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னு சொன்னால், நம்ம சோடியம் அளவை, நம்ம டெய்லி எடுத்துக்கக்கூடிய சோடியம் அளவை குறைச்சே ஆகணும். அப்போ ஒரு கேள்வி வரும், பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தோணலாம், ஏன் நான் சோடியமே எடுக்காம இருந்துட்டேன் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. உப்பே எடுக்காம இருக்கு, அதுவும் தப்பு. சோடியம் ரொம்ப குறைஞ்சி போனாலும் சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நரம்பெல்லாம் சரியா வேலை செய்யாது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால சோடியம் நம்ம உடம்புக்கு தேவை, ஆனா அதை அதிகமா எடுக்கக்கூடாது, அளவோட எடுத்துக்கணும். இப்படி அளவோட எப்படி நம்ம சோடியத்தை எடுத்துக்கலாங்கிறது பார்ப்போம். முதல்ல, இந்த உப்பு அதிகமாக இருக்குது, உப்பில் தானே சோடியம் இருக்குது, உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம தவிர்க்கணும். எதுல எல்லாம் உப்பு அதிகமாக இருக்குது உங்களுக்கே தெரியும். ஊறுகாய், அப்பளம், அப்புறம் சிப்ஸு, இந்த கருவாடு மீன், அப்புறம் சீஸு, இதில் எல்லாம் உப்பு அதிகமாக இருக்குது. இதை எவ்வளோ தூரம் குறைச்சிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது, சரியா? 2வது, நம்ம உப்பு போட்டு தான் சமைக்கிறோம். அப்படி சமைக்கும்போது எவ்வளவு கம்மியா உப்பு சமையலுக்கு உபயோகிக்க முடியுமோ அவ்வளவு கம்மியா நம்ம யூஸ் பண்ணோம்னா அது ரொம்ப நல்லது.
மூன்றாவது, நீங்கள் டேபிளில் வச்சு எந்த இதுலேயும் சால்ட்டு போடுற பழக்கத்தை அறவே விட்டுடணும். சாதாரணமாக நம்ம எல்லாருமே மோர் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டோம்னா அதில் உப்பு போட்டு தான் சாப்பிடுவோம். அந்த பழக்கத்தை விடணும். அப்படி விட்டிங்கன்னா உப்பு குறைவா அல்லது சோடியம் கரைவாக நம்ம உடம்புல போய் சேரும். அது போக இந்த வெளியில இருந்து நம்ம வாங்குற சாப்பாட்டில் சோடியம் அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால வெளியே போய் சாப்பிட்றது, வெளியே இருந்து வாங்கி சாப்பிட்றதெல்லாம் எவ்வளவு தூரம் கம்மி பண்ணுறோமோ அவ்வளவு தூரம் இந்த சோடியம் உடம்புல கம்மியாக போய் சேரும். இன்னொரு வழி இருக்குதுங்க சோடியத்தை குறைக்கிறதுக்கு. டேபிள் சால்ட்லேயே சோடியம் கம்மியாக இருக்கக்கூடிய டேபிள் சால்ட்டை விற்கிறாங்க. 30% சோடியம் கம்மியாக இருக்கக்கூடிய டேபிள் சால்ட் இருக்குது. அதை தேடி கண்டுபிடிச்சி வாங்கி அதை டெய்லி பயன்படுத்தினீங்கன்னா நம்ம உடம்புல போகக்கூடிய சோடியம் இன்னும் கம்மியாக இருக்கும். இப்படி பல விதங்களில் நம்ம சோடியத்தை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், சோடியத்தை குறைக்கணும். சோடியத்தை குறைப்பதன் மூலம் நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். முடிவாக நான் என்ன சொல்கிறேன்னா, சோடியம் நமக்கு தேவையான ஒரு சத்து. ஆனால் அது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி அளவுக்கு மிஞ்சி போச்சுதுன்னா நம்ம உடம்புக்கு நிறைய கெடுதல் பண்ணுது. அதனால அந்த சோடியத்தை உலக சுகாதார மையம் ரெக்கமெண்ட் பண்ணுற 2300 மில்லிகிராமுக்குள்ள நாம் சாப்பிட கற்றுக்கணும். அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம மிகவும் ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.